ஸ்டோன் ஒர்க் பண்ணுற சிலை இதுதான். ஒரு நாள் கட்டில் உக்காந்து ஒரு பர்சன் மனநிலை கேட்டு பாருங்க. ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கும் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேருந்து எந்த விலாகுமே போடல. அது எதுக்காகன்னா ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூல் கைஸ். ரொம்ப பிஸி ஷெட்யூல்னா இந்த கடையிலே இருக்கணும், கஸ்டமர்ஸை பார்க்கணும், ஆர்டர்ஸு புக் பண்ணணும், நிறையா செல்லிங்கெல்லாம் புக் பண்ணணும், நிறையா வேலை இருந்துச்சு கைஸ். அதனால தான் பெருசாக எந்த விலாகுமே போட்டதில்லை. சரி நம்ம ஃபேமிலி மெம்பர் புரிஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இப்போது சரி இந்த ஒரு விலாக் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிரே மோட்டோவில் எல்லாம் தெரியலாம், நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வைக்கலாம் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணுறோன்ட்டு. இப்போ ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது உங்களுக்கு ரஃபாக காட்டுறேன். அதுக்கப்புறமா எதுக்காக இந்த விலாக் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ப்ரெசென்ட்டு முன்னெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ அந்த லாஸ்ட் வெளியும் இருக்கும் கேப்பு. ஆனால் இப்போ பெருசாக எதுவுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ஆஃப் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வெளியே முக்கால்வாசி செல்லிங் எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு கைஸ். இன்னும் நீங்கள் யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் வந்து நம்ம ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கூட கஸ்டமர் ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க கைஸ் நம்ம ஷாப்புக்கு. அது உங்களுக்கு நான் அப்கமிங் விலாக்ஸில் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் நான் எதுக்காக இந்த விலாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஒசூருக்கு போயிட்டுருக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் கைஸ், இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்திருக்குன்ட்டு. இப்போ சரி அந்த ஸ்டோன் ஒர்க் தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டோன் ஒர்க் வந்திருக்குன்னா 2 ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு, 2 சிலைக்கான ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு. பேசிக் ஸ்டோன் ஒர்க் தான், ரொம்ப அட்வான்ஸ்டெலாம் இல்லை, நம்ம தெரிஞ்சு பேசிக் ஸ்டோன் ஒர்க் தான். அது எந்த சிலைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ரொம்ப பெரிய சிலை கைஸ். ஒன்று வந்து பங்காரப்பேட் போகுது, இன்னொன்று வந்து இந்த சிலை வந்து இங்கே லோக்கல் அந்தானா சொல்லியிருந்தாங்க. சரி பண்ணி கொடுக்கலாம், நம்ம காமனாக பண்ணுறது தான் எல்லாமே, அதனால தான் பண்ணி கொடுக்கலான்ட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். இப்போ கிட்டத்தட்ட நான் இந்த ஒர்க்கு லாஸ்ட் இயர்லேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணாதுக்கு முன்னாடி, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இப்போது விலாக் பண்ணலாம், அங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறேன்ட்டு அது உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம் கைஸ். கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆச்சு இப்போ நான் இந்த கிளிப்பிங் எடுத்துட்டு இன்ட்ரோ விலாக் எடுத்து. நான் ஆல்ரெடி 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் அப்புறமா தான் நான் இந்த விலாகே ஷூட் பண்ணிட்டேன். எதுக்காகனா கஸ்டமர் வந்து போயிட்டுருக்காங்க. இருங்க, இது ஆங்கிள் மேலே வருதா? அவ்வளோதான் வருது இல்லையா? இதுதான் கைஸ் நம்ம சிலை, ஸ்டோன் ஒர்க் பண்ணுற சிலை இதுதான். கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே ஹேண்ட்மேடு தான் கைஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே ஹேண்ட்மேடு தான். நம்ம இப்போலாம் எல்லாம் எடுத்து அப்படி விட்டுட்டு ஒட்டிட வேண்டியதான். இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே உள்ளெல்லாம் கொஞ்சம் இருக்குது கைஸ். கம்மு நான் எதை யூஸ் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஓட்டுறது, இது ஃபெவிகால், இது வந்து நார்மல் இந்த ஸ்கூல் யூஸ் பண்ணுற கம்மு, டபுள் டேப், எல்லாமே யூஸ் ஆகிறது தான் எனக்கு. ஏன்னா நான் எல்லாத்துலேயும் பிரயோகம் பண்ணுற ஆள் உங்களை மாதிரி, ஓகேங்களா? சரி வாங்க ஆரம்பிக்கலாம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு கிளிப்பிங் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இப்போ நான் 2 கிளிப்பிங் தான் எடுத்துருப்பேன். அது நீங்கள் நான் பாருங்கள், ஒரு கிளிப்பிங் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் கேப், அது ஒரு கிளிப்பிங் 2 மணி நேரம் கேப், அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம். ஏன்னா ஃபுல்லு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஒரு அளவுக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ ப்ரெசென்ட் வந்துருக்கு. இது பாருங்கள், இப்போது நம்ம இதுக்கு தான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஒன்றா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து அப்படியே செட் பண்ணுறது தான். உங்களுக்கு நான் ஒரு அளவுக்கு தான், நம்மளுக்கு வந்து பேசிக் தான் கைஸ், பேசிக்காக தான் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு ஹெவியாலாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எடுத்துன்னே நம்ம ஒரு பெரிய ஸ்டாச்சுக்கு தான் பண்ண போகிறோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஃபீட்ஸ் வருது இந்த ஸ்டாச்சு. 6 ஃபீட் ஸ்டாச்சுக்கு தான் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். ஹெவியாலாம் பண்ண போகிறதில்ல, புரிஞ்சுக்கோங்க. ஹெவியாலாம் பண்ண போகிறதில்ல, ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா நான் லாஸ்ட் டைம்லாம் பண்ணியிருக்கேன், ஹெவியாலாம் எதுக்குமே பண்ணதில்லை, ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது. அது உங்களுக்கு பார்ட் 2 விலாகில் வரும். இப்போ பார்ட் 1 விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருக்கேன். அது உங்களுக்கு எட்டுன்னு வந்து காட்ட முடியாது, ஏன்னா கஷ்டப்பட்டு நான் ஆங்கிள் செட் பண்ணுறதுனால எட்டுன்னு வந்து காட்ட முடியல கைஸ், ஓகேங்களா? இப்போ அப்படியே எடுத்து செட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? சரி வாங்க ஆரம்பிக்கலாம் கைஸ். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற கம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக ஒட்டிடும்.
இதுக்கு எனக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. நான் வேறு விநாயகருக்குலாம் கரெக்டாக உக்காந்துருச்சு, இதுக்கு உக்காருமா தெரியாது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெயிண்ட் ஏந்திரிச்சா ரொம்ப மனசு கஷ்டம் தானே. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க. கைஸ் மேக்ஸிமம் பேப்பருக்கு எல்லாமே நம்ம ஃபெவிகால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது போட்டதுக்கே அது அப்படியே இதாகிடுச்சு கைஸ். இந்த கம் வந்து மேக்ஸிமம் இதுக்கு ஓட்டுறது, அது என்னது பேனர் ஓட்டுற கம்மு தான். அதனால தான் இது அப்படியே இதாகுது, ஹீட் ஆகுது. சரி இருங்க, இது அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக நம்ம ஃபெவிகாலுக்கு மாற்றிக்கலாம். எங்கே போட்டோன்னு தெரியல கேப்பு. ஃபெவிகால் ஆல்வேஸ் இஸ் த பெஸ்ட். கைஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் அடிக்கடிக்கு இந்த கஸ்டமர் வர்றது இந்த மாதிரி பார்த்துன்னு போகிறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும். ஏன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு டென்ஷனில் இருப்போம், ஏதோ வியாபாரம் ஆகாது டென்ஷன். ஏன்னா ஒரு நாள் கட்டில் உக்கான்னு ஒரு பர்சன் மனநிலை கேட்டு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு 15 நாள் அந்த டென்ஷனில் இருப்பேன். வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, காலையில் வருவேன் சாயந்தரம் போகிறதுக்குள்ளோ அவ்வளோ டென்ஷன் இருக்கும். நம்ம என்ன நினச்சிப்போம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலான்ட்டு. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்காது. நம்ம என்ன சொல்கிறோமோ அங்கே நடக்காது. என்ன பண்ணுறது? கைஸ் ஆல்மோஸ்ட் ஹெட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் கைஸ். நம்மக்கிட்டலாம் பேசிக்காக இதாக இருக்கும். இன்னும் ஹெவியானா இந்த மேலெல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணுவோம். இது ஒரு பேசிக் ஸ்டோன் ஒர்க். இதோட சார்ஜ் எவ்வளோன்ட்டு அது நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஒரு அளவுக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம், பெரிய அமௌண்ட்லாம் எதுவும் இல்லை. பாருங்கள் இப்போ இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே காதுக்கு வரும், அதுக்கப்புறமா அங்கங்கே பாடி செட்டப் கொஞ்சம் வரும் கைஸ். ஆனால் பாடிக்கெலாம் ஹெவியெல்லாம் வராது, ஒரு அளவுக்கு தான். அங்கே கொஞ்சம் வரும், அங்கே கொஞ்சம் வரும். இன்னைக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிருன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்ட் 1 வரும். பார்ட் 2லாம் உங்களுக்கு இன்னொரு பெரிய இது காட்டுறேன் கைஸ். பாருங்கள் இங்கெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு அட்ராக்டிவ் லுக்கு கொடுக்கும். ஆல்மோஸ்ட்டு நம்மளோட லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு கீழெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு, மேலே செட் பண்ணியாச்சு. இன்னும் அங்கங்கே இங்கே ஒன்று, இங்கேயும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் லஞ்ச் போயிட்டு வந்துட்டேன் கைஸ். இங்கே கொஞ்சம் ஓட்டணும், இது ஓட்டணும், அங்கே ஒன்று வெட்டிட்டு இங்கே காதுக்கு வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சா போதும், ஃபினிஷ். இதுதான் கைஸ் நான் பண்ணுற, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுறது ஒரு பேசிக்கான ஸ்டோன் ஒர்க். அது நம்ம சிலைக்கு கைஸ். ஃபைனலாக எல்லா ஸ்டோன் ஒர்க்குமே வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டோன் ஒர்க்னா ஒரு விநாயகருக்கு ஸ்டோன் ஒர்க் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது நான் உங்களுக்கு அப்போயே காட்டியிருந்துருப்பேன். அது கோப்ரோ சார்ஜ் இல்லாதனால நான் அப்போயே பெருசாக காட்ட முடியல. சரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. இது இப்போ பார்த்தா நல்லா தெரியாது, இது லைட்டிங்கில் இன்னும் செம்மையாக இருக்கும். இருங்க, லைட்டு போட்டால் அந்த எஃபெக்ட் வருதுக்கு ஜிபி 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 ஜிபின்னு. எனக்கு அதுதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டிங் போட்டால் இன்னும் சூப்பராக ஃபோக்கஸிங்லாம் அடிக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், மின்னுது பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம இப்போ எங்கெங்கே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா மேலே ஒன்று, இந்த கீழே 2, அதுக்கப்புறமா இங்கெல்லாம் எங்கெங்கே மணியெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டோன். இதெல்லாம் பேசிக் ஒர்க், பேசிக்காக ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது தான் இதெல்லாம். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்தேன் சாம்பிள் தான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த விளாகில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எதுக்குங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் ஸ்டோன் ஒர்க்.